சார், இந்த கரூர் ரேலிக்கு பிறகாக தாவேகாவினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் முடங்கிடுச்சு. அவங்களால பெரிய அளவில் செயல்பட முடியல. பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த ரேலிஸை, மக்கள் சந்திப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு மீட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய ரீச் மக்கள்கிட்ட அதே மாதிரி பழையபடி இருக்குமா சார்? எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்தது. பேச்சுவார்த்தைகள் போச்சு. டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. தனியே ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறுது. என்ன நடக்குது, என்ன பண்ணணும், மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த 28 பேர் நிர்வாகிகள் பண்ணாங்க இல்லையா விஜய் நியமிச்சார்ல, அதில் 6 நிர்வாகிகள் வந்து எஸ்ஏசி அனுப்பிச்ச ஆட்கள். அப்போ எஸ்ஏசியுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இப்போ விஜய் இனிமேல் காய் நகர்த்த போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். இந்த 28 நிர்வாகிகள் வந்து 6 பேர் இவருடைய ஆட்கள். இனிமேல் அந்த விஜயோடைய பயணம் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சார், விஜய் அவர்கள் வந்து இது புலிவால் பிடிச்ச கதையாக என்ன பண்ண தெரியாமல் சின்ன கன்ஃபியூஷன் இருக்காங்க. பட் அந்த கன்ஃபியூஷன் விட எல்லாமே எஸ்ஏசி கொடுப்பார். இனிமேல் அட்வைசராக போயிட்டார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கரூர் ரேலிக்கு பிறகாக தாவேகாவினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் முடங்கிடுச்சு. அவங்களால பெரிய அளவில் செயல்பட முடியல. பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த ரேலிஸை, மக்கள் சந்திப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு மீட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய ரீச் மக்கள்கிட்ட அதே மாதிரி பழையபடி இருக்குமா சார்? எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இல்லை, கண்டிப்பாக சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அந்த சம்பவத்திலேருந்து வெளியில் விஜய் வரணும்னு ஃபீல் பண்ணார். கரூர் மக்களை போய் நேரடியாக சந்தித்ததுக்கு பிறகு தான் நான் அடுத்த மக்களை பார்க்க போகிறேன், ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணார். காவல்துறையோட அனுமதி கடிதமும் கேட்டிருக்காரு. இன்னும் அது வராதனால கரூருக்கு திரும்பி போனால் இப்போ அவருடைய சில லிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்புறம்னா ப்ரெஸ் மீடியா வர வேணாம், இந்த மண்டபம் இருக்குது, மண்டபம் வெளியில் வரணும்னு நிறைய நோட்டீஸ் கொடுத்தார். 1 கிலோமீட்டருக்கு வந்து ஃபேன்ஸ் வர வேணாம். அது என்ன காரணம்னா அதையும் நிறைய விமர்சனம் பண்ணப்பட்டது. அது என்னன்னா திரும்பி நம்ம போய் ரொம்ப கூட்டம் அதிகமாக மீண்டும் சேர்ந்து திரும்பி ஒரு அசம்பாவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் கொஞ்சம் விலகி இருந்தார். ரெண்டாவதாக ஒரு வீடியோ பேசினார், போட்டார், இண்டிவிஜுவலாக போட்டார். அப்புறம் வீடியோ காலில் நிர்வாகிகளை போய் அனுப்பிச்சி விட்டு அவர்கிட்ட நிறைய வீடியோ காலில் பேசினார். கரூர் மக்களை பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய அடுத்த கட்டம்னு சொன்னார். இப்போ அவர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சரியாக அமையாமையே இருக்குது. இல்லை சார், அது வந்து வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு அமையலையா, இல்லை இவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கலன்னு இன்னொரு குற்றச்சாட்டு வருது. இவங்க பெர்மிஷன் கேட்கல, கேட்டதா சொல்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அவங்க கேட்டாங்க சார். மண்டபம்லாம் வேறு. நீங்கள் கரூரில் வந்து நிறைய மண்டபங்கள்லாம் பார்க்கப்படும் போது சில மண்டபங்கள் கிடைக்கல சார் அவங்களுக்கு. இப்போ நாமக்கல்ல தான் ஒரு மண்டபம் கிடைச்சது. அதை வந்து அண்ணாடிஎம்கே உடைய சம்மந்தப்பட்டவருடைய மண்டபம் தான் விஜய் ஆஃப் ஆனார். நான் ஏற்கனவே அண்ணாடியும் டிவிக்கையும் கூட்டணி அமைக்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. இன்னும் சம்மந்தமாக நம்ம யாருமே டிசைட் பண்ணல, பேசலை. இப்போ நான் இங்கே போய் பண்ணாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணி அது ஒரு மேட்டராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த மண்டபம் வேணாம் டிசைட் பண்ணார். இவர் கரூருக்கு போகலான்ற டிசைட் பண்ணி தான் இருந்ததே. பட் சூழ்நிலை சரி வரல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த 30 நாளைக்குள்ள ஒரு துக்கம் நடந்த வீட்டில் வந்து 30 நாளைக்குள்ள ஒரு விசாரிக்க ஒரு ஆறுதல் சொல்லுங்கிற ஒரு மரபு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. இவர் 30 நாளைக்குள்ள போக முடியலன்னா அதற்கு பிறகு நீங்கள் போகிறது வேஸ்ட்டுன்னு அது வேறு வந்து விமர்சனக்குள்ளாக இருக்கும். அப்போ அதனால தான் இவங்க வந்து நிர்வாகிகளை அனுப்பிச்சி விட்டு வீடியோ காலில் பேசி அவர்களை போய் 41 பேர் இழந்தது 38 குடும்பம். ஸோ அந்த 38 குடும்பத்திலையும் அவர்கள் பேசி நான் இங்கே வர முடியல, ஆனால் வர்றதுக்கான அதை நான் வந்துட்டு தான் அடுத்ததுக்கே போக வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கரூர் திரும்பி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி தான் அடுத்த பிரச்சாரத்துக்கே போகிறார். அது ஒரு விஷயம் இருக்கு. கரூர் நீங்கள் இங்கே வந்து நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வர முடியுமா, இதில் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கலான்னு எல்லாமே கேட்டாங்க. ஒன்றுமே இல்லை. விஜய்க்கு இந்த அசம்பாவம் நடந்தது வந்து எப்படி நடந்தது தெரியாது. விஜய் என்ன பண்ணுவாருன்னா அவர்களுடைய பதிலாக அமைஞ்சது, கரூர் மக்களுடைய பதிலாக இருந்தது. அப்போது இவர் விஜய் மேலே அவங்களுக்கு வந்து கோபமோ வருத்தமோ இல்லை. ஆனால் நம்மளுடைய பார்வை என்னென்னா விஜய் அவர்கள் கரூர் மக்களை போய் நேரடியாக பார்த்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. இப்போ அது பிரகாரம் வந்து நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டதுனால கரெக்டாக அந்த வந்து 27ஆம் தேதி கரெக்டாக 1 மாதம் 30 நாள் ஆகுது. அப்போ அவர்கள் ஒரு 5 பஸ்ஸு மூலமாக மலைப்புறத்துக்கு வர வச்சு தனி மரியாதையோட வர வச்சாங்க. பட் அவர்களோட பேசும்போது விஜய் மட்டும்தான் உள்ளே இருந்தார். வேறு எந்த நிர்வாகியும் உள்ளே அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் வெளில நிற்க வச்சிட்டார். இவங்க பேசுனதுக்கு வருத்தம் தெரிச்சதுக்கு ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு இதற்கு எனக்கு வார்த்தைகளே எனக்கு இல்லைன்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணி பேசியிருக்கார். பட் விஜய் ஃபீல் பண்ணி ஆறுதல் சொல்கிறதுக்கு பல வந்தவர்கள் வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை மாறுதுங்க. இவரால் பேச முடியல, திணற, ஓன் அலற.
இன்னும் சரியாக என்னால் சாப்பிட முடியல, மீண்டு வர முடியல என்னால், பட் என்னால் இவ்வளோ உயிரிழப்பு 41 பேர் இறந்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுங்கிற விஷயத்த எனக்கு பதிலே இல்லைங்கிறார். பட் அதற்கு மீறி நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கேன், என்ன தேவையிலோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அதெல்லாம் கொஞ்சம் பேசி அவங்க ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இங்கே மாறியிருக்கு. அதில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் வேணான்னு சொல்லி 20 லட்சம் திரும்பி அனுப்பிச்சிட்டு அவங்க மட்டும்தான் வரலை. பட் 37 குடும்பம் வந்திருக்காங்க. காயப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. பட் அங்கே போய் இவர் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த சூழ்நிலையை கருதி இங்கே வர வச்சு பார்த்துருக்காரு. அதுதான். ஸோ தொடர்ந்து வந்து சொன்னது என்ன அப்படின்னா, கூட்டணி வைங்க, இல்லை அவங்களே கூட சொன்னாங்க கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக நீங்கள் கூட்டணி வைங்க, கூட்டணி சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற கட்சிகளில் குறிப்பாக அதிமுகவோட இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இவங்களை தேடி கூட்டணிக்கு சில முக்கிய கட்சிகள் வர்றதுக்கான சூழல் இருக்கா சார்? இல்லை, அது இப்போதைக்கு நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியல சார். ஏன்னா உங்களுக்கு டிசம்பருக்கு பிறகு தான் கரெக்டான ஒரு மூமெண்ட் நமக்கு தெரிய வரும். இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்தது. பேச்சுவார்த்தைகள் போச்சு. டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு காங்கிரஸ் டிவிகே கூட்டணிங்கிற அளவுக்கு தான் இருந்தது, தனியே ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறுது. முதல்ல வந்து இவர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தான் ஃபோனில் விஜய் கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசி ஆறுதல் சொல்லி, அரசியல் இதெல்லாம் நடக்க தான் செய்யும், நீ தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னார். ரெண்டாவதாக பார்க்கணும்னா சம்பவங்கள் அப்படியே மாறுது. ஒரு தனி மனிதனாக தான் அரசியல் களத்தில் இறங்கி 1.5 வருஷம் தான் அனுபவம். இதற்கு முன்னாடி அரசியல் கட்சியில் அவர் இல்லை, ஒரு சட்டசபை உறுப்பினராக கிடையாது, சட்டசபைக்கு போனது கிடையாது. நம்ம சினிமாலையும் இதுலேயும் பார்த்த ஒரு விஷயந்தான், பெரிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் மக்கள் மேல் இருந்த ஒரு நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு, அவர்கள் கொடுத்த வாழ்க்கை, இந்த சினிமா ஹீரோ வாழ்க்கை, சம்பளம் இவ்வளோ வாங்குறது காரணம் அவர்கள் கொடுத்ததுன்னு அந்த உணர்வில் பேசுகிறார். அவர்களுக்கும் நான் எதாவது செய்யணும்னு நினச்சிட்டு போகிறேன்னார். பட் தனி ஒரு மனிதனாக போகிறாரு. அரசியல் பழுத்த பழங்கள் யாராவது அனுபவங்கள் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அவர்கிட்ட. ஸோ குடும்பத்தை வேண்டாம், அரசியலுக்குள்ளே நீ யாருமே வர வேணான்னு சொல்லி அவரு குடும்பத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ இங்கே இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இவர் தனி ட்ராக்காக போகிறார். அப்பா அம்மாவுக்கு வேண்டிய வசதியில் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் இந்த இடத்துல எஸ்ஏஎஸ் அவர்கள் மட்டும் ஆரம்பத்திலேருந்து கூட இருந்திருந்தாங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது எஸ்ஏஎஸ் அவர்கள் இருந்திருந்தா அப்படின்ற கருத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அது என்ன காரணம்னா அவருக்கு அரசியல் தெரியும். ஓகே, ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா கலைஞர் அவர்கள் கூட நெருங்கிய நட்போட்டத்தில் இருந்தவர். அவருடைய கதை வசனத்தில் இருந்த நீதிக்கு திறனை படத்துக்கு இந்த டைரக்டர் எஸ்ஏஎஸ் இப்போ நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த சினிமா சம்பந்த விஷயங்கள் நிறைய டெய்லி மீட் பண்ண விஷயங்கள் இருக்குது. அரசியல் களத்தில் வந்து ஆலோசனை பட்டது நிறையா இருக்குது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் கூட நெருங்கிய இந்த நட்போட்டாரத்துக்குள்ள இருந்த ஒரு எஸ்ஏஎஸ் அந்த அரசியலும் தெரியும், இந்த அரசியலும் தெரியும். அப்போ அரசியலில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு வரவர். பட் விஜய்க்கு அரசியலில் வரணுங்கிறத தூண்டுதலே வந்து எஸ்ஏசி கொடுத்தது. நீ அரசியலில் வரணும்னு சொன்னது. விஜய்க்கு அந்த ஆசை கிடையாது. ஓகே, அவரு நம்ம நடிக்கிறோம், மக்களுக்கு 2 மணி கொடுக்குறோம், அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் இருந்துட்டு போகணும் தான் விஜயோட எண்ணம். ஆனால் விஜய்க்கு இந்த அரசியல் ஆசை வந்ததே வந்து எஸ்ஏசி வந்து நீ அரசியலுக்கு வரணும், இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஏதாவது பண்ணணும், நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், வாழ்ந்தமா செத்தமாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எப்படி ஒரு படத்தில் ஹீரோவாக்கி சொல்லி கொடுத்து அவர் ஹீரோவாக்கினாரோ அரசியலும் இந்த விஷயம் சொல்லி கொடுத்தார். ஓகே, பட் அதன் மூலமாக தான் விஜய்க்கு அரசியல் ஆசை வந்தது. ரெண்டாவதாக இந்த தலைவா படம் ஒன்று வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது ஒன்று, டைம் டு லீன்னு ஒரு கேப்ஷன் வச்சு அது நிறைய பிரச்சனை வந்து சந்தித்தார். அப்போ நம்ம சாதாரணமாக இருந்தோம்னா நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டே தான் இருக்கணும். அப்போ நம்ம அரசியலில் போய் நம்மளும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாதிரி ஏதோ ஒரு நம்ம இலக்கிய நோக்கி போகும்போது நடந்ததுன்னா ஸோ சில சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கும், நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி அந்த ஆசை அங்கே வருது. ஓகே, தலைவாலேருந்தே தான் வருது. உங்களுக்கு எஸ்ஐசி சொல்லி வளர்க்குறாரு. ஒரு செடியை ஊனி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருக்கார், மரமாக வர்றது. அப்போ இந்த தலைவா ஒரு படம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அதன் மூலம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் மாஸ்டர் படத்தில் ஷூட்டிங், நெய்வேலி ஷூட்டிங்கில் ஈடி ரைட் போச்சு, நிறைய விஷயங்கள் அங்கேயே கொஞ்சம் கற்றுக்கிறாரு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வருது அப்படிங்கும்போது தான் அரசியல் இறங்கணும் தெளிவாக முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி தான் 2022 கட்சியை ஆரம்பிக்கிறாரு, பேர் வைக்கிறாரு. இந்த அரசியல் வந்தது காரணமே எஸ்ஏசி. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக அமையல. மற்ற நிர்வாகிகள்லாம் போடும்போது அப்பா இருந்தாரா நாங்கள் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அது மற்றவர்களுக்கும் எஸ்ஏசிக்கும். அப்போ தான் எஸ்ஏசி இன்னைக்கு கொஞ்ச நாள் ஒதுக்கி, குடும்ப அரசியல் வேண்டாம், இது ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க வேண்டாம்னு சொல்லி விஜய் ஒதுக்கி வைக்கிறாரு.
பட் 2 மாநாட்டுக்குமே அப்பா அம்மா வந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க, பேசினார். பட் இன்றைக்கும் ஃபோனில் பேசினா தொடர்புலாம் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட பயணம் வேறு மாதிரி இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படியே ஒடிஞ்சு விழுந்தார். அரசியல் இதுதான் அரசியலான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய பேர் சொன்னாங்க இதோட கடையெழுத்து மூடிட்டு போயிடுவாருங்களான்னு சொன்னாங்க. பட் கடையெழுத்து மூடுறாரா முடியல, அவர் முடிவு பண்ண வேண்டியது, வேறு யாரும் நமக்கு தெரியாது அதை. பட் இருந்தாலும் அவருடைய இலக்கிய நோக்கி போகிற பயணம் தொடர தான் செய்யும். மக்கள் வாய்ஸ் இருக்குங்கிறத காமிச்சிருக்காரு. இப்போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்களை சந்திக்கும் போது இப்போது டோட்டலாகவே வந்து மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு விஜய் ட்ராவல் பண்ணார். இனிமேல் வந்து எல்லாமே இருப்பாங்க. இப்போ 28 நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு. இந்த 28 நிர்வாகிகளுக்கும் என்னென்ன பண்ணுங்கிறத விஜய் நேரடி சொல்கிறாரு. கூடுதலாக இப்போ இருக்கிற பொருளாளர் அண்டு செயலாளர் ஆதவர்ஜுனா புஷி எல்லாமே கூட இருந்து எல்லாம் வழிகாட்டல் போகிறான். எந்த முடிவு எடுத்தாலுமே விஜயோட இறுதி ஃபைனல் டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். அவர் தான் முடிவு பண்ணுறார். அவர் தான் இனிமேல் முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு இதுக்கு முன்னாடி நம்பிக்கையின் பேரில் விட்டார். அது எதுவுமே சரியாக நடக்கலை. இன்னும் சில மாவட்டங்களுக்கு செயலாளர் நியமிக்கலை. அது ஏன் கேள்வி கேட்குறாரு, ஏன் என்னாச்சுன்னு. இப்போ அவர் தான் இப்போ நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்கூட்டம் போடுறாருங்க. பொதுக்குழு கூட்டம் வருது. அதில் வந்து மற்ற மாவட்ட செயலர் நியமிக்கிறார் அவரே நேரடி பார்வையில். இனிமேல் என்னுடைய பார்வையில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு விஷயம் நடக்கும் முன்னாடி என்கிட்ட கேட்கணும். நான் ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய பார்வையில் செய்கிறேன், இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. இது ஏன் விஜய் இப்படி ட்ராவல் பண்ணி போகிறாருன்னா இது எல்லாமே இப்போ எஸ்ஏசியும் விஜயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம். இப்போ எஸ்ஏ கிட்ட எஸ்ஏசி அவர்கள் விஜய் கிட்ட வந்தாச்சு. இப்போ விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக கிட்டத்தட்ட எஸ்ஏசி அவர்கள் இருக்காங்க. அப்பாங்கிறத விட்டுட்டு நீங்கள் வீட்டில் தான் அப்பா, கட்சி ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அரசியல் ஆலோசகர், நான் தலைவர், என்ன நடக்குது, என்ன பண்ணணும், மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த 28 பேர் நிர்வாகிகள் பண்ணாங்க இல்லையா விஜய் நியமிச்சார்ல, அதில் 6 நிர்வாகிகள் வந்து எஸ்ஏசி அனுப்பிச்ச ஆட்கள், 6 பேர் அவருடைய ஆட்கள் உள்ளே இருக்காங்க. 22 பேர் அவங்க நியமிச்சது, 6 பேர் இவங்க. இவரும் அதில் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறார், எஸ்ஏசி எடுத்துக்கிறார். இப்போ என்ன நடக்குது, அப்போ எனக்கு தகவல் வேணும். ஏற்கனவே எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால தான் உன்னுடைய பாதை வேறு மாதிரி போயிடுச்சு, உன் பேர் வந்து அடிபடுது. இப்போ சரியான முறையில் போகும், வெற்றி கிடைச்சா சந்தோஷம். நானும் தான் சொல்கிறேன், வெற்றி 2027 யார் கிடைக்கும்னு தெரியாது, மக்களுடைய கையில் தான் இருக்குது. மக்கள் தீர்ப்பு தான். யார் ஆட்சிக்கு வந்தாலுமே நல்லது தான், நாட்டுக்கு நல்லது, சந்தோஷம் தான். யார் வருவாங்கன்றது மக்கள் கையில் தான் தீர்ப்பு. பட் அதை நோக்கி போகிறாங்க. ஓகே. அப்போ எஸ்ஏசியுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இப்போ விஜய் இனிமேல் காய் நகர்த்த போகிறார், போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். அந்த 28 நிர்வாகிகள் வந்து 6 பேர் இவருடைய ஆட்கள். ஓகே. இனிமேல் அந்த விஜயோடைய பயணம் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் சார், காங்கிரஸ் மேலே வந்து என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு அபிமானம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கா விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து? ஆமாம், ஆரம்பத்தில் இருந்துட்டு அந்த கூட்டணி வாய்ப்புகள் நிறையா இருந்ததுன்னு இதுக்கு முன்னாடி கேள்வியில் கூட நீங்கள் அண்ணா டிஎம்கேவோட அரசியலுக்கு முன்னாடியே கேட்குறேன், அவர் ஒரு நடிகராக இருந்த காலகட்டத்திலேருந்தே காங்கிரஸ் மேலே ஒரு ஈடுபாடு அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சா? காங்கிரஸ் மேலே எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதையே இருக்குங்க. தமிழக மக்கள், தமிழகத்தில் ஒரு செல்வாக்கு வாய்ந்த கட்சி காங்கிரஸ். ஆட்சிக்கு 67 பிறகு வர முடியலையே தவிர, பட் தமிழக மக்களுக்கு வந்து காங்கிரஸ் மேலே தனி மரியாதை எப்பவுமே இருக்குது, இப்பவும் இருக்குது. அவர்கள் காங்கிரஸ் பிடிக்கான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய்க்கு தனி அபிமானம் இருந்தது. அதனால தான் அந்த ராகுல் அவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுனது, கூட்டணி அமைக்கிற வாய்ப்புகளும் நெருங்கிட்டு இருந்தது. சம்பவம் நடக்கலன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர் கூட்டணி அமைச்சிருப்பாங்க. பட் இப்போ அமைப்பாங்களான்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் தெரியுது. ஓகே. ஏன்னா ரூட்டு மாறி போய்கிட்டு இருக்கு இப்போ. பட் யாரோட கூட்டணி அமைப்பாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இவர் மேடையில் பேசும்போது கொள்கையில் ரீதியாக பிஜேபியை சொல்லிட்டார், அரசியல் ரீதியாக இந்த டிஎம்கே சொல்லிட்டாங்க. இப்போ பிஜேபியும் அண்ணா டிஎம்கேயும் கூட்டணியில் இருக்காங்க. அண்ணா டிஎம்கேல விஜய் கூட்டணி வைப்பாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் சொல்ல முடியும் தெளிவாக. நேற்றைய எதிரி இன்றைக்கி நண்பனாக மாறலாம், இன்றைய நண்பன் நாள் எதிரியாக மாறலாம். இது அரசியல். அதில் அரசியல் எதுவும் நடக்கலாம். உள்ள காங்கிரஸ் கூட தில்லா கூட்டணி வச்சிருவோம். ஆனால் சார், 40 சீட்டு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய திமுக விட்டுட்டு அன்ப்ரூவனாக இருக்கக்கூடிய தாவேகா கூட காங்கிரஸ் வருவாங்களா என்ன? அவ்வளோ பெரிய ரிஸ்க் தானே அது? ஆனால் இல்லை, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சியில் ஒருவேளை வந்தால் பங்கு கேட்குற மாதிரி சூழலில் போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. இப்போ அப்படிங்கும்போது சீட் அதிகமாக கேட்டு வெற்றி பெறுந்தால் ரீகெயின் பண்ணலாம் இழந்தது. கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் ஏதோ ஒரு போஸ்ட், டெப்டி சிஎம்மாக கேட்கலாம், இல்லை ஒரு 4-5 அமைச்சர்கள் கேட்கலாம், ஏதோ ஒன்று கேட்கலாம் அப்படிங்கிற அவங்களோட முடிவு பண்ணுறாங்க. இனிமேல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி காங்கிரஸ் முடிவு பண்ணுறதா ஒரு தகவல். அப்போ டிவிகே விஜயும் காங்கிரஸும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. மேபி ஒருவேளை இப்போ கூட சொல்ல முடியாது, சேர்ந்தாலும் சேரலாம்.
பட் எதை நோக்கி போகணும்னு தெரியாது நமக்கு அதை. ஆனால் பிஜேபி அண்ணாடிஎம்கே இருக்கும்போது விஜய் போவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை பிஜேபி விட்டு அண்ணாடிஎம்கே தனியாக வந்ததுன்னா அண்ணாடிஎம்கே விஜய் சேர்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. பட் அவரோட இருக்கும்போது விஜய் சேர்ந்தார்னா விஜய் பேசுகிறதுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கும்? மக்கள் என்ன நினைப்பாங்க? கொள்கையில் ரீதியாக எதிரின்னு பேசிட்டீங்க, இப்போ அந்த கொள்கை என்னாச்சுன்னு கேட்பாங்க விஜயை. அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் இப்போ என்னென்னா விஜய் அவர்கள் வந்து இது புலிவால் பிடிச்ச கதையாக என்ன பண்ண தெரியாமல் சின்ன கன்ஃபியூஷன் இருக்காங்க. பட் அந்த கன்ஃபியூஷன் விட எல்லாமே எஸ்ஏசி கொடுப்பார். இனிமேல் அட்வைசராக போயிட்டார். கண்டிப்பாக அழகாக ஒரு காயின் ஏற்றி அழகாக கொண்டு போவார். செஸ் கேம் மாதிரி தான், என்ன பண்ணலாம், எந்த காய் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செஸ் கேமில் அவர் விளையாடுவார் எஸ்ஏசி. பட் பொறுத்திருந்து பார்க்கணும் யாரோட யார் கூட்டணி சேராங்கிறது. இப்போ நம்ம எதுவுமே யூத் அடிப்படையில் பேச முடியாது. டிசம்பருக்கு மேலே தான் நமக்கு தெரியும். ஜனவரி கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஜனவரியில் உங்களுக்கு யாரோட கூட்டணி. ஆனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்குள்ளே தான் போவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே, போய் தான் தீரணும். இண்டிவிஜுவலாக போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்காது. ஓகே சார். பட் குருடைய போனாங்கன்னா அது ஒரு சிறப்பாக தான் இருக்கும். பட் பார்க்கலாம் யாரோட சேர்றாங்கன்னு தெரியல. ஓகே சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் நேரத்தை செலவிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.